ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஹெல்தி. வெல்கம் டு ஃபிக்ஷன்ஸ் பேர் அண்ணா உங்கள் டார்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். அண்டு ஸ்பெஷலாக எப்படி சொல்கிறது, என்னோட ஒரு ஃபேவரட் பர்சனுக்கு இந்த ஒன் ஷாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்களோட ஸ்பெஷல் பர்சனுக்கு இந்த ஒன் ஷாட் எப்படி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, வேலைன்னு எதுவும் பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். சரி, இந்த ஒன் ஷாட் வந்து யாரை வச்சு நம்ம போட போகிறோன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வி வச்சு தான். சரி ஓகே, வேறு எதுவும் இல்லை. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்மளோட ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபிக்ஷன்ஸ் பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டோர்னமெண்ட் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, செம பிரம்மாண்டமாக எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க அந்த ஸ்டேடியத்தை சுற்றி. ஏப்பா என்னப்பா நடக்குதுங்க? பெருசு, இதை பற்றி தெரியுமா தெரியாதா? இது தெரில, என்ன தான் நடக்குது சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். பேஸ்கெட் பால் நடக்குது பெருசு, எல்லாம் உனக்கு தெரியாது. பால் மண்டையில் பட்டால் அவ்வளோதான், போய் சேர்ந்து வந்த போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு அந்த பக்கம் தள்ளி உட்கார வச்சிடுறாங்க. இங்கே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஃபுல் கேர்ள்ஸுக்கு தான் நடக்குது. அங்கே எல்லா கேர்ள்ஸும் வெறித்தனமாக விளையாண்டுருக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பால் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. எந்தெந்த டீமுக்கு வந்து இப்போ போட்டின்னா டெல்லி அண்டு அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு. ஸோ அவங்களுக்கு தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக எல்லா கேர்ள்ஸும் விளையாண்டுருக்கும் போது ஒரு பொண்ணை மட்டும் நல்லா காட்டுறாங்க. ஏய் இங்கே பாஸ் பண்ணு ஷிவானா, கேட்ச். எஸ், அந்த பொண்ணும் பேஸ்கெட்டில் அந்த பால் போட்டாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்காங்க. இப்போ தான் எண்டே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு பாலு இப்போ யார் ஜெயிச்சிருக்கு? நம்ம தமிழ்நாடு தான் ஜெயிச்சிருச்சு. ஸோ எல்லா கேர்ள்ஸும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கோச்சுக்கிட்டெல்லாம் போயிட்டு எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதை யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி தான். கூச்சலிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற டெல்லி டீம் பார்க்கணுமே, செம்மையாக முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருந்து, பத்தாவதுக்கு சீட்டிங் வேறு நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை எல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சிருக்குது. ஸோ அதில் ரொம்ப எல்லா கேர்ள்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷத்தோடையே ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் ஷிபானான்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ ஒரு பொண்ணு கத்திருக்குமே, வேறு யாரும் இல்லை, ஷிபானா அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின், ஓகேவா? இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புதுசாக பேர் வச்சுருக்கேன். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? அடுத்த எஃப்எஃப்லேருந்து ஒன் ஷாட்லேருந்து இது ரிப்பீட் ஆகாது, ஒன் தான் ரிப்பீட் ஆகும், ஓகேவா? இப்போ ஷிபானா அவங்களும் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு மாதிரி அந்த கப்பை தூக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தாக போகிறாங்க. அப்படியே அவங்க பார்த்தா அவங்க அப்பா தான் நின்றுட்டுருக்குறாங்க. அப்படியே அந்த கப்பை தூக்கி அப்படியே பின்னாடி மறைச்சிட்டு அப்படியே போகிறாங்க பாருங்கள். மறைக்காத, என்னது அது? இங்கே இப்போ தான் வந்திருக்குறா, நீ வாய முடுறியா? என்னது அது? என்னதுன்னு கேட்டேன். அப்படியே அந்த கப்பை தூக்கி காட்டுவாங்க பாருங்கள். நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ திருந்தவே மாட்டல. ஏண்டி உன்னை அவளை அங்கே அமுச்சு விடக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி தான் அமுச்சு விடுவியா? என் பேச்சுக்கு இங்கே என்ன மரியாதை அப்படின்னு உங்கள் அப்பா தான் ரொம்ப கத்திகிட்டு இருக்கிறாரு. உங்கள் அம்மாவும் எதுவும் சொல்லலை, அமைதியாகவே இருக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு நீங்கள் கப்பை வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷப்பட்டு உங்கள் அப்பாவுக்கு இல்லை. உங்கள் அப்பா டக்குன்னு ஒரு பேக்கெட்லேருந்து 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டேபிளில் போடுறாரு. இங்கே பாரு, நல்ல வரன்லாம் வந்திருக்கு. உன் பொண்ணு அந்த பேஸ்கெட் பாலை தூக்கி வீசிட்டு இங்கே இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லு. சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த அரட்டை அவசரம் போட்டு பேஸ்கெட் பால், அவ்வளோதான் சொல்லிட்டேன், பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே கோவமாக போயிடுறாரு. நீங்கள் அப்படியே இந்த பேஸ்கெட் பாலே எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக ஸ்டெப்ஸில் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எந்த பக்கம் பிடிச்சி வச்சுட்டு வந்தா? நேஷ்னல்ஸ்மா. சரி சரி சரி, பரவாயில்லடி. ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய கப்பாவை வாங்கிட்டேன். எந்த டீம் கூட? டெல்லி. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்குறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ மட்டும்தாம்மா சொல்லிக்கணும். இதோ போகிறார் பாரு வரப்பா, அவர் ஒன்றுமே சொல்லலை. எப்போ பார்த்தாலும் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு 2-3 மாப்பிள்ளைய தலையில் திணிக்கிறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு.
என்னது ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உள்ளே வராரு. இது பேசுகிறத கேட்டு வெளில தான் உட்காந்துருப்பாரு போல். நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ரிஜெக்ட் பண்ணுற வேலையே கிடையாது. இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கன்ஃபார்ம் நீ பண்ணியே ஆகணும். நீ இதில் ஒன்று செலக்ட் பண்ணல, நானாக பிடிச்சி உனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி விட்ருவேன். அப்புறம் ஐயா போனாலும் வராது, அம்மா போனாலும் வராது, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க. அப்பா எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம். என்னது எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா சொல்லுமா நீ? எங்க அதான் என்னடி என்ன சொல்ல போகிற? இந்த பேஸ்கெட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓ பொண்ணு அப்படியே சன்னியாசியே இந்த வீட்டிலே உட்கார வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணுறியா? என்னங்க நான் போய் 2 பேரும் நடித்தது போதும், ஒழுங்கோ பிள்ளைய இல்லை ஏதாவது ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கோவமாக போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, வாசப்படி எப்படி எட்டி பார்க்குறீங்க போயிட்டாரான்னு. அம்மா என்னம்மா வேணும் இருக்குது? என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு? எப்போ பார்த்தாலும் என் வீட்டை விட்டு துரத்துறேனே நினச்சிட்டு இருக்கிறாரு. இதோ இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து தூக்கி வீசான இப்படி போகும்போது உங்கள் அம்மா கையை பிடிச்சி வேணாடி பாரு உனக்கு பிடிச்சா ஓகே அது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்களும் வந்து அப்படியே அமைதியாக போயிட்டு அப்படியே உங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்று எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துடுது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. இல்லை எனக்கு யாருமே பிடிக்கல, எல்லாம் பாரு எப்படி இருக்காங்கன்னு. நீங்கள் சொல்கிற கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு எதுவுமே வேணாம், அவர் பார்த்தா கூட சரி, நான் அதுவும் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நீங்கள் மேலே வந்துடுறீங்க. பேஸ்கெட் பால் தூக்கிட்டு ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்து டேப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த பேஸ்கெட் பாலை. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உங்கள் அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் நினச்சிட்டு இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா உங்கள் அப்பா தான். என்ன எதையும் செலக்ட் பண்ண போல்? உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களே ஏதாவது செலக்ட் பண்ணி என் தலையை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறீங்க. நானே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், அது சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். அப்படி சொன்னோடனே டக்குன்னு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க. ஐயோ நமக்கு நிஜமாலுமே கல்யாணம் தான் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்சி நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக படுத்துக்கிறீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் ஏதோ நடக்குது, பட் என்ன நடக்குதுன்னு தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் பரபரப்பாக அங்கே எங்கேன்னு ஏதோ ஓடுறது தெரியுது. ஸோ அப்படியே ஒரு நாள் உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அம்மா என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிற, அப்பாவும் எதோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது அம்மா எதாவது மறைக்கணும்னு நினச்சா அவர் பார்த்துக்கோ, சரிடி உனக்கு இந்த நாள் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்குள்ள ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுது. ஐயோ நம்ம வந்து கேட்காமலே இருந்திருக்கலாமோன்னு. நீ பார்த்துட்டு அம்மா என்னம்மா சொல்கிறேன் நிஜமானுமா? ஆமாம் உண்மைதான். அட பாவி நீ என்று சொல்லவே இல்லைல்ல? அது உங்கள் அப்பா தாண்டி. போங்க என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி மேலே போய்க்கிறீங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது, பட் ஒரு நல்ல வரம் தான் கிடச்சிருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் ஏதோ அவ்வளோவா கண்டுக்கல உங்கள் அம்மாவும். அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது பாருங்கள். கடைசியாக கல்யாண நாள் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்து மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் போகிறீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, போச்சு எல்லாம் போச்சு, என்னோடய கனவு போச்சு, லட்சியம் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதிலே போயிட்டு இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் உங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்று ஒரு மாதிரி அங்கே என்னென்ன சம்பிரதாயம் ப்ராசஸ்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஃபைனலாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அப்படியே அந்த தாலியை தூக்கிட்டு மாப்பிள்ளை அங்கே கழுத்துக்கிட்ட வராது பாருங்க. நீ இது வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸே பார்த்ததில்ல. அப்படியே அவர் ஒரு மாதிரி கட்ட வரும்போது நீங்கள் அப்போ தான் அப்படியே அவரை பார்க்குறீங்க பாருங்கள். அழகாக இருக்கார் பார்க்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் அவரோட கண்ணை பார்க்குறீங்க பாருங்கள். அவர் வந்து அந்த முடிச்சு போடுற இதுலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கண்ணை பார்த்துட்டு ஒரு அப்படியே ட்ராப்லெட்ஸ் கீழே விழுது கண்லேருந்து கண்ணீராக. அவர் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டு அப்படியே நேராக திரும்பி உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மாலைலாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்றாரு. நீங்களும் அப்படியே தலையை கொஞ்சப்படியாக அப்படியே இருந்துக்கிறீங்க. அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கிறீங்க, பட் ஃபோட்டோஸ்க்கு வெளிலலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு உங்கள் அம்மாவெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். அவங்க செம்ம கடுப்பாகுது. அம்மா அப்பாலாம் பார்க்கும்போது டாட்டா கூட சொல்லையே, நீங்கள் பாட்டுக்கு காரில் ஏறி போய் உக்காந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா மட்டும் பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி போயிடுறீங்க.
அப்படியே காரில் போயிட்டுருக்க உங்களுக்கெல்லாம் கண்ணில் அப்படியே தண்ணியாக ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது பக்கத்தில் இருக்க பர்சன். அதான் உங்கள் ஹஸ்பண்ட். அவர் அப்படியே அமைதியாக தான் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அவரை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அமைதியாக அவரும் வராரு. கையிலேருந்து ஒரு கர்ச்சீஃப் மட்டும் எடுத்து தராரு பாருங்கள். நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக விண்டோ சைடே பார்த்து உட்காந்துட்டு வரீங்க. அவர் உங்களை அடிக்கடி நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்புறது அப்படின்னே இருக்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அது எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நைட்டுக்கு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுமோ அதெல்லாம் உங்கள் ரூமில் நடக்குது. ஸோ உங்கள் மாமியாரும் கையில் பால் சாமி கொடுத்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் எல்லாமே சொல்லிடுறாங்க. நீங்களும் அது படியாகவே அமைதியாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அவரும் உங்களை போய் பார்க்குறாரு பாருங்கள். நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நர்வஸாக இருக்கிறீங்க. போய் தாப்பாலாம் போட்டு அப்படியே உட்காரிங்க பாருங்கள். அவரும் பார்த்துட்டு கீழே குளிஞ்சிட்டே தான் இருப்பியா இல்லை அப்படியே டக்குன்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க பாருங்கள். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? இல்லையா? கொஞ்சம் சரி, ஓகே. அவரு எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்களும் டக்குன்னு காலில் விழுந்துடுறீங்க. அவரு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? எந்திரி. இல்லை அத்தை சொன்னாங்க. இல்லை நீ எந்திரி. இப்போ நீ பண்ணிட்ட, இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் காலில் விழுந்துறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறீங்க பாருங்கள். நீயும் பண்ணல, அதுக்கு நானும் பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்துட்டு அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சிரிவாக இருக்குது. அப்படி மாதிரி திருவிக்கிறீங்க. உட்காரலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏன் இந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்தா? ஏன் உனக்கு நான் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாது இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லும். நான் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்லியாக பேசும். ஓகே ஓகே. பாஸ்கெட் பால் விளையாடுவியா? என்ன பாஸ்கெட் பால் விளையாடுவியா? ஆமாம், உங்களுக்கு சொன்னாங்க. அண்டு இந்த தழும்பெலாம் பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே அவங்க உடம்புலலாம் தழும்பு இருக்குது. அப்படின்னா கையில், எல்போவில், அப்புறம் சைட் நெக்கில் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இதாக இருப்பீங்க. அடிபட்டுருச்சா? ஆமாம், ரீசெண்டாக நேஷ்னல் பண்ணோம். கன்க்ராட்ஸ், சூப்பர். வின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு. இதில் எல்லாம் தெரிஞ்சும் தான் நீங்கள் ஓகே சொன்னீங்களா? என்ன எல்லாம் தெரிஞ்சோம்? இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அண்ட் உடம்புல தழும்பு இல்லை, நான் அப்பியரன்ஸ் பார்த்தலாம் இல்லை ஓகே சொல்ல. எனக்கு தெரில, சம்திங் உங்கள்கிட்ட மட்டும் ஏதோ ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ தான். என்னை பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ காட்டினாங்க. அண்ட் நீ எனக்கு கூட பேசுனியே. என்னது? நீங்கள் யார் வேணால் செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் என் விதி அப்படின்ட்டு இருந்தியே. அது எப்படி? எஸ், அது எப்படி சொல்கிறது, உங்கள் அப்பா ஃபோன் அவர் கேட்குற மாதிரி வச்சுட்டு உங்ககிட்ட பேசியிருப்பார். ஸோ அவர் தான் கேட்டிருப்பார், அவங்களோட வாய்ஸ் நான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க சம்மதம் இருக்குதா அப்படின்னு கேட்கணும், அதனால் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூலயமா உங்கள் வாய்ஸை கேட்டிருப்பாங்க. நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டு, இல்லை அது அப்போ கொஞ்சம் டென்ஷனில். புரியுது. எத்தனை வருஷமாக பாஸ்கெட் பால் விளாட்றேன்? இந்த வயசுலேருந்து அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கிங்க. கொஞ்சம் டாக் அப்படியே போகுது. அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கிறேன். நைஸ் பர்சன் தான் உங்களுக்கு ஹஸ்பண்ட். ஸோ அதனால ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. நீங்களும் நல்லா பேசிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. அப்படியே ஹக்கிங்கோடு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ உங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ காலையில் ஆகுது பாருங்கள், எந்திரிக்கிறீங்க. அவரை மாதிரி எப்படி சொல்கிறது, தூங்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நேற்று இந்த சம்பவம், அதாவது சிரித்து பேசி அவர் ஒரு டாக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. டைம் 7. ஐயோ அம்மா 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அப்படியே
என்னென்ன உங்கள் மார்னிங் ரொட்டீன் முடியணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு கிச்சனுக்கு ஓடுறீங்க பாருங்கள். உங்கள் மாமியார் தான் வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் டக்குன்னு போய் அத்தை கொடுங்க கொடுங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க பாருங்கள். உங்கள் அத்தை வந்து அட இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி எடுத்து தராங்க. நானே போடுறேன் இன்னைக்கு நீ குடி ஓகேவா, என்னோடய காஃபி டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா காஃபிலாம் ஊற்றி எடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டு இல்லத்தை தூங்கிட்டேன். புரியுது நேற்று என்ன நடந்திருக்கும், ஸோ கலைப்பில் நீ தூங்கியிருப்பல அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே மண்டையை சொறிறீங்க. நேற்று என்னையா நடந்தது, ஒன்றும் நடக்கலையே இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை சொரிச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறீங்க பாருங்கள். அங்கே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டவல் கீழே கட்டிட்டு மேலே ஒரு டவல் அப்படியே கழுத்தோரமாக போட்டு அப்படியே தலையை தொட்டிட்டு வராங்க. இவன் டயர்டாக இருப்பான் போலே, ஏதாம்மா புருஷனுக்கு போய் காஃபி குடின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு போவாங்க. நீங்களும் வந்து அப்படியே கொண்டு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை நேற்று நமக்குள்ள அது மீன் பண்ணிட்டு போகிறாங்களா? ஆமாம் சரி காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அப்படியே சிப் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள். கேள்விப்பட்டேன் அடுத்த ஸ்டேட் மேட்ச் வருதாம்மா, நீ போல் நீங்கள் அப்படியே குடித்த காஃபி அப்படியே துப்புற மாதிரி போயிடுவீங்க. அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி. என்ன இல்லை அடுத்த ஸ்டேட் மேட்ச் மறுபடியும் வருது போகலையா, ஏன் தப்பா? இல்லை அது ஆரிஷா நீங்கள் தானே கேட்குறீங்க? ஏன் வேணாம் தான்? இல்லை வேணாம். ஏன் வேணாம்? நேற்று தானே சொன்னேன் எனக்கு பாஸ்கெட் பால் இப்படி அப்படின்னு, இப்போ என்ன வேணான்றா? ஏன் எதனால ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை அதனால இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் பாஸ்கெட் பால் யார் சொன்ன விளையாடக்கூடாதுன்னு? அம்மா. எங்கள் அம்மாவா? இல்லை எங்கள் அம்மா. கமான் இங்கே பாரு, சும்மா அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோல்ஸை நீயே வந்து பூட்டி வச்சுக்காத. எனக்கு அது பிடிக்காது. உனக்கு இப்போ போகணும்னு தோணுதுல்ல? தோணுதா இல்லையா? அப்போ கூட்டிகிட்டு போங்க, நான் ரெடி. நீ ரெடினா போகலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை நீட்டிட்டு அப்படியே உங்களோட ஆன்சருக்காக பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்களும் எங்கள் அத்தை நான் பேசிக்கிறேன் என்னை நம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கையை அப்படியே பிடிப்பீங்க பாருங்கள். சூப்பர், போய் காஃபிலாம் குடிச்சிட்டிங்கன்னா போய் ரெடியாக போ. எங்கே? என்ன ஸ்டேட் மேட்ச் சும்மா விளாட்னு பார்க்குறியா? போய் ப்ராக்டிஸ் பண்ண வேணாமா? ப்ராக்டிஸா? ஐயோ எங்கள் வீட்டு வேலை, அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, நீ போ. இல்லை அது கொண்டாட்டி போ, போய் ரெடியாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர் அப்படியே பேட் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து அப்படியே பார்ப்பீங்க என்னது அப்படின்ற மாதிரி. நீங்கள் ரூமில் அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே அவர் வந்துட்டு ஓய் அண்ணா ரெடியா இல்லையா? இல்லாத ஷார்ட்ஸு டிஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலையா? அம்மா அங்கேயே வைக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போவார். நீங்களும் வந்து அப்படியே கிளம்பி போவீங்க. அவர் எப்படின்னா ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட்டு, அப்படியே அவங்கள வந்து மால் கூட்டிகிட்டு போய் ஷார்ட்ஸும் அண்டு டிஷர்ட்டும் வாங்கி தந்துடுறாரு. நீங்களும் அப்படியே வேர் பண்ணிட்டு வரீங்க பாருங்கள். சூப்பர் வா. அது 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாக்ஸ் எடுப்பார். அப்படியே எடுத்து அப்படியே ஷூ எடுத்து உங்கள் காலில் மாட்டி விடுவார் பாருங்கள். நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. பர்ஃபெக்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போவார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பீங்க, சார் யாரா அவர் நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி. அப்படியே அவரும் வந்து கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து வைக்கிறாரு. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடி இங்கே வந்துருக்குறா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் பார்ப்பீங்க பாருங்கள். அவர் வேறு சிரிக்கிறாரு. என்ன ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு அவனுக்கு? ஆமாம் செம்ம லக்கிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி ஹக்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க கோச் வந்து சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து கேட்பாரு. நீங்கள் கோச்சை பார்ப்பீங்க பாருங்கள். எல்லாம் சொல்லிட்டார் அவர் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோடு அவரை பார்ப்பீங்க. அப்படியே பாஸ்கெட் பால் விளையாடுறீங்க பாருங்கள். அவர் அப்படியே ஒன்னொன்னையும் பார்க்குறாரு என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு லேப்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கடைசியில் பாஸ்கெட் போட்டோடனே நீங்கள்
அப்படியே திரும்பி பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களோட 2 ஷோல்டரையும் இப்படி தூக்கி ஹார்ம்ஸ் மாதிரி இப்படி காட்டுறீங்க பாருங்கள். அவர் வந்து ஷர்ட்டை கொஞ்சம் விலக்கி அப்படியே அவரோட ஹார்ம்ஸை காட்டுவார். நீங்கள் அவ்வளோதான் அப்படியே வாய் அப்படியே மூடிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் சிரிச்சிட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். நீங்கள் எல்லாம் அந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் போய் அப்படியே நிற்பீங்க பாருங்கள். சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு ஆஃபீஸில் கூப்பிட்ருக்குறாங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, அதாவது நான் ஃபோன் அடியும் நான் வந்துடுறேன், ஓகேவா? சரி ஓகே பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே மெதுவாக கோதி விட்டு போயிடுவார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துவீங்க பாருங்கள், டக்குன்னு ஓடுவீங்க. ஓடி போய் அவர் அப்படியே பேக் ஹக் பண்ணிவீங்க டைட்டாக. அவர் அப்படியே இப்படி பார்ப்பார், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பீங்க. அப்படியே அவர் வந்து உங்களை திருப்பி தள்ளி விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். உங்களுக்கு எப்படின்னா செம்ம ப்ளஷ்ஷு, ஒரு மாதிரி கண்ணத்தை பிடிச்சிட்டு அச்சோ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இப்போ போனவருக்கும் அதே சுச்சுவேஷன் தான். ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் அப்படி ப்ளஷ் ஆகுது, சவப்பாகுது, அந்த மாதிரி சிறு ஸ்டார் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. நீங்கள் இப்படி திரும்பினோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி நடக்குது கிரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் விளையாட ஆரம்பிக்கிறீங்க. எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் ஒரு மாதிரி கீழெல்லாம் புரண்டு இருப்பீங்கள்ல, ஸோ அதனால உடம்புலலாம் அப்படியே மண் அப்படியே அங்கே இங்கேன்னு ஒட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் இதோட வீட்டுக்கு போகிறீங்க பாருங்கள், அப்படியே பார்த்தா உங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்து பின்னாடி வந்தவரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு பாருங்க. அவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. வயான் என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வராங்க. உங்கள் அப்பா தலைமையிலே கை வச்சிட்டாரு. அட பாவி, நான் கல்யாணம் பண்ணி விட்டாலும் நீ இதே வேலை தான் பண்ணிட்டு இருப்பியான்னு. உன் பிள்ளைகிட்ட சொல்லி வைக்க மாட்டியாடி? எங்க நான் சொன்னேன், என்ன சொன்னேன் பாரு எப்படி இருக்கிறாரு, டவுசர் போட்டு மாப்பிள்ளை முன்னாடி. இங்கே அப்படியே உங்கள் ஹஸ்பண்டும் வந்து கிராஸ் ஆகி அப்படியே மேலே ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. போனவரை அவங்க திரும்பி பார்க்குறாரு, என்ன வரலையான்னு. அப்படியே அவங்க வாசப்படியே நிற்கிறீங்க பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா அப்படியே முன்னாடி வந்துடுறாங்க. என்னடி சொல்லி அமுச்சு விட்டேன், இப்போ இப்படி வந்து நிற்கிறா, என்ன ஷிபானா பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பா எவ்வளோ தடவை சொல்லி சொல்லி அமுச்சு விட்டேன், இப்போ என்ன இந்த அரட்டோசரை கொஞ்சம் மாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கோமாக போயிடுவார். நீங்கள் ஒரு மாதிரி கீழே தலையை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருப்பீங்க. அவருக்கு மேலே போனவர் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி எழுத்து கூட்டிகிட்டு போவார். மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன், நான் தான் பாஸ்கெட் பால் போக சொன்னேன். எனக்கு இவ போதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதேமாரி உங்களுக்கு பிடிக்கலன்னா இவ கண்டிப்பாக போய் தான் தீருவா, இது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை எழுதிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை, அப்படியே திரும்பி உங்கள் அம்மா அப்பாவே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ரூமில் அப்படியே அவர் வந்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்து டிஞ்சர் எடுத்து உங்கள் எல்போ கிட்ட வச்சிட்ருக்கிறாரு. உங்களுக்கு அந்த இடத்துல காயமாக இருக்கும், ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வலிக்குதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊதி ஊதி வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு பாருங்க. ஏன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேங்க, எதுக்குன்னா என் பொண்டாட்டி, ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நான் உனக்காக பண்ணுறேன். உனக்கு ஆசை இருக்குல்ல, ஸோ நீ பண்ணு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிஞ்சர் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன தோணுச்சுன்னு தெரில, சடனாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் அப்படியே அந்த டிஞ்சர் அந்த ஸ்பாஞ்சோடய அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்த்துருக்காரு. நீங்கள் நல்லா ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சின்னுங்கிறீங்க, ஒரு மாதிரி அழுதுட்டுருக்குறீங்க. அவரும் அப்படியே வந்து இன்னொரு கையில் அவங்க முதுகை பேட் பண்ணிவிட்டு வேறு எதுக்கானு இதுக்கு மேலே அழுகக்கூடாது சரியா, நான் இருக்கேன் போய் பிளேயர் என்ன அழுதுகிட்டே இருக்கிறீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பேட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சிரி வச்சுட்டுருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே ஒரு மாதிரி கண்ணத்தை தடிச்சிட்டு அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கிறீங்க. அவரும் அந்த டிஞ்சர் வைக்கிற வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அடுத்த நாள் நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரு மாதிரி தயங்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அதான் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அதோடய போட்டு தயங்கிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் அதான் அவங்க மாமியார் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பாலை பொங்க வச்சிட்ருக்குறாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாலை இறக்கி வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே மெதுவாக வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்ட நிற்கிறீங்க. உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்து பக்கத்து மில்க்கும் அப்படியே ப்ரெட்டும் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டிஷ் வாஷ் பண்ண போயிடுறாங்க. நீங்கள் கையை பிடிச்சி உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? கோவமா? நான் எதுக்கு உன் மேலே கூப்பிடணும்? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என் பையன்
உன்னை நீ இந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ டஃப் கொடுக்குறான். அப்போ நான் இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கணும். நானும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா ஆசை எனக்கும் தான் இருந்தது. பட் எனக்கு கேட்டு யாரும் நிறைவேற்றலை. என் பையனை அதை நிறைவேற்றுறானே அப்படி சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு, ஏன் மாமா உங்களுக்கு அவர் எங்கள் அம்மா கேட்குற நிலைமையில் இருக்கார். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் ஆஃபீஸ் அப்படியே போயிடுறாரு. என் மருமக நீயாவது சாதிச்சுட்டு வரணும், ஓகேவா? அதனால தான் நான் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். கப்பை தூக்கிட்டு வர இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு போகிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ப்ரெட் எல்லாம் எடுத்து மில்க் சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வராரு. பார்த்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மில்கெலாம் குடிச்சிட்டு பாய் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அத்தை பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரும் செய்கிறது உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இல்லைடா 2 பேரும் இவ்வளோ அட்டாச் ஆகிட்டாங்கன்னு. அம்மாட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டு போல். ஆமாம், ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. என்னோட இப்போ அவங்க தான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. நான் எப்போ வின் பண்ணுவேன்னு. அவங்க மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பார்ப்பாங்க. நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை சைடில் அப்படியே பார்த்துட்டு அவங்கள அப்படியே கிரவுண்டில் விட்டுட்டு கிளம்பிடுவார். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கடைசியாக அப்படியே வந்து வீடை காட்டுறாங்க பாருங்கள். நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அத்தை கூட. இங்கே அவர் வந்து லேப்டாப் தூக்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு சொல்கிறாரு, இந்த டேக்கு இந்த டைமுக்கு மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, என்னது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா அங்கே தானே இருக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் இது பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறீங்க. அவரும் வந்து எதுக்கு இப்போ இப்படி கூப்பிட்டா அப்படின்னு நம்ம நினச்சி லேப் அவரும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அம்மா அப்பா அவங்க இருந்தால் என்ன, நீ தானே விளாட்ற, இல்லை அவங்களுக்கு இங்கே பாரு பிடிக்குதோ இல்லையோ உனக்கு இது பிடிச்சிருக்குடா, இதெல்லாம் மைண்டை எடுத்துகிட்ருக்காது சரியா? இந்த டேட்டுக்கு மேட்ச்சு. ஸோ இந்த எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு நிறையா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக மேட்ச்சும் வந்துடுது. நீங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு மாதிரி இதாக இருக்கிறீங்க. அவர் வந்து ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே இங்கே பாரு, பால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, இவன் வந்து தாக்கிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பாலில் ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த பேஸ்கெட் ஓகேவா? ஏதாவதுன்னா எதாவது வேணுமா குடிக்க ஏதாவது? இல்லை வேணாம். சரி ஓகே ஓய் பதட்டமெல்லாம் போய் விளாண்டுட்டு வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு மாதிரி இப்படி இதெல்லாம் விட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மேட்ச்சை. அப்படியே நிறையா விஷயம் நடக்குது உள்ளே. ஃபுல்லாக ஒரு மாதிரி மாட்டுத்தனமாக விளாட்றாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. நீங்களும் ஒரு மாதிரி எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ பேஸ்கெட் போடுறீங்க. கடைசியில் ஒரு பால் கிடைக்கிது, போடுறீங்க பாருங்கள். கடைசியில் அந்த விசில் ஊற்றிடுறாங்க ரெஃப்ரி. அப்படியே இப்படி ஒரு மாதிரி 2 டீமும் ஒரு மாதிரி ஆர்வமாக ரெஃப்ரியை பார்த்துட்ருக்குறாங்க. கடைசியில் தெரிவிக்கிறாங்க, ஜெயிச்சது நீங்கள் தான். செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுது உங்களுக்கு மேலே. உங்கள் ஹஸ்பண்ட்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் உங்கள் ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இதோட நீ பாட்ட போறியா இல்லை? நீங்கள் அப்படியே அவரை டவுட்டாக பார்க்குறீங்க. என்ன இன்டர்நேஷ்னல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவரும் ஓகே நேஷ்னல் பிளேயர், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்கும், இன்டர்நேஷ்னலில் கப்பை தூக்குறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலோட உங்களுக்கு அந்த ஸ்டேட் மேட்ச்சு ஜெயிச்சதுக்காக கொஞ்சம் பார்ட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கெலாம் போய் நீங்கள் எப்படி சொல்கிற சாரீலாம் வேர் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் எல்லோரும் இருக்கிறீங்க. அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல். நீங்களும் வந்து கல்ப்பாக வாங்கி அடிச்சிடுறீங்க. அவரும் உங்களை அப்படியே பிடிச்சி மெதுவாக கைத்தாக்கில் அப்படியே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உங்கள் அம்மா அதாவது அத்தை அவங்க வந்து பார்க்குறாங்க, ஏன் என்னாச்சுன்னு. இல்லை கொஞ்சம் குடிச்சிருக்கா, சரி கூப்பிட்டு போய் படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அப்படியே கூப்பிட்டு போய் இப்போ பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் அது வரைக்கும் சும்மாவே இல்லையே, ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே வா, இங்கே போ, அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்து பார்க்குறாரு, என்ன குடிச்சா எப்படி பேசுகிறான்னு.
அவரும் ஒரு லிமிட்டு மேலே அவரால் கண்ட்ரோலே படுத்த முடியல. நீங்கள் பிடிச்சி இழுக்குன்னு இழுக்கிறீங்க. சேம் டைம் எல்லாமே ரிவீல் ஆகுது. நீங்கள் வேறு சாரீ வேறு வேர் பண்ணதுக்கும். அவரும் எப்படி சொல்கிறது, அவரும் பையன் தானே, எவ்வளோதான் ஹார்மோன்ஸையோ கட்டுப்படுத்தி வச்சுருப்பாரு. அவரும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியும் முடிச்சிடுறாரு. உங்களுக்கு எதுவுமே தெரில. அப்படியே காலையில் ஆகுது பாருங்க, உங்கள் சாரீ கலைஞ்சிருக்கு. அவரும் அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு. 2 பேரும் அரைகுறையில் தான் இருக்கிறீங்க. எந்திரிக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு ப்ளஸ் அப்புறம் ஷையும் ஆயிடுது. சரி அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல, உங்கள் ஹஸ்பண்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு மேலே என்ன அப்படின்னு நம்ம நினச்சி நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி. ஸோ நான் வேறு நினைவிலே இல்லை, அவங்க என்ன பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே தூக்க கலக்கத்துலேயே அப்படியே மறுபடியும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நீங்களும் அப்படியே அவரோட இழுப்புக்கே அப்படியே விழுந்துடுறீங்க. லைட்டாக தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே முழிக்கிறாரு. பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்களை பார்த்துட்டு எதுவுமே பேசலையே, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு இப்போ அப்படின்ற மாதிரி. அப்போ ரெஸ்ட் ரூம் போன மனுஷன் தான் திரும்பி வந்தோடனே வேறு மாதிரி வராரு. அப்படியே அமைதியாக இருக்கிறாரு, சைலண்ட்டாக இருக்கிறது, எதுவுமே பேசலை. அவரோட மைண்டில் இப்போ என்ன தோணுதுன்னா, நம்மளோட ஆசைக்கு இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டோமே, இப்போ இன்டர்நேஷ்னல் எப்படி விளையாடுவா, அப்படி தவிர ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து டோட்டலாக வேறு மாதிரி நினச்சிங்க. ஐயோ நமக்கு அவரை பிடிக்கலையோ, அவருக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்படியே இந்த டைம்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகும்போது ப்ராக்டிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, எப்பயுமே பேசிட்டு வருவார், இல்லை உங்களை பார்த்து ஏதோ சின்ன ஸ்மைல் அதாவது பண்ணுவார். இப்போ அது கூட இல்லை, அப்படியே நார்மலாக வராரு. உங்களை ப்ராக்டிஸில் எந்த டைம் கொண்டுமோ அப்படியே விட்டுறாரு. டான்னு வந்து அதே டைமில் வந்து உங்களை பிக்கப்பும் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க எதாவது பேசுவாரான்னு, பட் ஒன்றுமே பேசலை. உங்களுக்கு ஒரு மாதிரியும் ஆயிடுது. அடுத்த நாள் அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவரோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் என்னாச்சு, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, இவருக்கு பிடிக்கலையோ நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆயிடுது. ஐயோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ இவரை, ஏதாவது இது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்படி அவங்க 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் வருது. ஸோ இந்த மேட்ச்க்காக தான் தீவிரமாக காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ அது வந்துடுச்சு. ஆனால் அந்த மைண்டு இப்போ நீங்கள் இல்லவே இல்லை. ஃபுல்லாக அவரோட மைண்ட் செட் தான், நம்ம தான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு சொல்லிடுறாங்க. நீங்கள் போய் ரவுண்டை விளையாடுறீங்க பாருங்க, செம்மையாக சொதப்புறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி பால் கிட்ட வந்தாலே ஏதோ மிஸ் பண்ணிடுறீங்க. அவருக்கு செம்ம காண்டாகுது. உட்காந்துட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க, அதாவது உங்கள் ஃபேமிலியே. அது கூட சேர்ந்து இவர் பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கும் செம்ம காண்டாகுது, இப்போ எதுக்கு பால் மிஸ் பண்ணுறான்னு. ரவுண்ட் அப்படியே வந்து இதோட எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. உங்கள் கோச் வந்து ஒரு பர்சனல் ரூம்னு உங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே கூப்பிட்டு போய் உங்களெல்லாம் செம்ம திட்டுறாங்க. டீமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, பாலை வாங்க சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுறாரு. அப்புறம் ஷிபானா உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்த, இதுக்காக தான் உன்னை இப்படி கூப்பிட்டு வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்ருப்பார். இப்போ வந்து என்னென்னா அவங்க ஹஸ்பண்டும் வந்து கோவம் உச்சகட்டத்தில் அவங்கள ஏதாவது சொல்லி ஆகணும்னு அப்படியே வந்துடுறாரு. அவரும் வந்து அங்கே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் வந்ததையும் பார்த்துட்டு உங்கள் கோச்சும் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து போய் அவங்க முன்னாடி நிற்கிறீங்க பாருங்கள். ஒரு ஸ்லாப்பு தான் கண்ணு பழுத்துருச்சு. என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்குறேன், பால் ஈஸியாக போடுறா, நீ அப்படியே அதை விட்டுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன திட்ட முடியுமோ நல்லா திட்டுறாரு. அப்புறம் தான் வந்து கோச்செல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக அவங்கள இழுத்துட்டு போய் ஒரு ரூம் இருக்கும், கூட்டி ரூமாட்ட, அங்கே இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ சொல்லு, என்னடி பண்ணிகிட்ருக்குற, இத்தனை பேர் அப்போஸ் பண்ணி நான் அவனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு நாய் படா அழிஞ்சிட்ருக்குறேண்ணா. ஷிபானா ஃபஸ்ட்டு இங்கே பாரு, என்ன கீழே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க பாருங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்குறீங்க. நீங்கள் இவ்வளோ நாளையும் கூட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு கண்டாலே ஒரு மாதிரி தள்ளி போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே, நான் அது விளையாடுறது உங்களுக்கு பிடிக்கல தானே, மறுபடியும் ஒரு அறை யார் சொன்னா பிடிக்கலன்னு, பிடிக்காம தான் உன்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து நின்றுட்டுருக்கேண்ணா. அப்புறம் சொல்லுங்கள், எதுக்கு இப்போ என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணுமா ஷிபானா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் மேட்ச் நல்லா விளையாட மாட்டேன். புரிஞ்சுக்கோடி, எனக்கு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு, நான் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு.
ஸோ அதனால தான் நான் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் படுத்த முடியல. இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் உங்கள்கிட்ட தள்ளியே இருக்கலாம்னால தானே நான் தள்ளியே இருந்தேன். ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவ்வளோ ஈஸியாக பால் கிடைக்குது எல்லா டைமும். நீ அந்த டைமில் மிஸ் பண்ணும் போதெல்லாம் என்னோட கோலை நானே விடணும்னு தோணுதுடி. சிவானா, ஒன்று புரிஞ்சுக்கோ, லைஃப்பில் ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிடு. அதை நீ விட்டுட்ட லைஃபை மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு பயமாக இருக்குடி, நான் இந்த பாஸ்கெட் பால் மிஸ் பண்ண மாதிரி நீயும் மிஸ் பண்ணிடுவியோன்னு. அதனால தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது என் ஒய்ஃப். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ இப்படி வந்து நிற்கிறிய. நானும் இந்த மாதிரியே தான் வெறித்தனமாக இருந்தேன். அதனால் சுத்தமாக என் அப்பா என்ன ஆஃபீஸ் மினிஸ்டர். இப்போ அது எனக்கு பேஷனாக போயிடுச்சு. இப்போ பாஸ்கெட் பால்னு ஒரு விஷயமே என் லைஃப்பில் இல்லை. அப்படி சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எஸ், உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்னு இப்போ உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஒரு வார்த்தையும் அப்படியே உங்கள் மூளையில் அப்படியே நுணுக்கமாக பதியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் ஃபால் ஆகுது. நீங்களும் பாஸ்கெட் பால் பிளேயரா? ஆமாடி. தெரிஞ்சிருச்சா? இப்போ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? போய் விளையாடு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தள்ளி விட்றாரு. நீங்களும் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. போடி, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே திரும்பி அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக போகிறீங்க. அங்கே போயிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நின்றுட்டுருக்கீங்க பாருங்கள். அவரும் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் சீட்டில் வந்து உட்காடுறாரு. உங்களே பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி மறுபடியும் உங்களுக்கு டியர் ஃபால் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்போ ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு சொன்னோடனே உள்ளே போய் இப்போ விளையாடுறீங்க பாருங்க. அப்பா விடலையே பால், ஒரு சான்ஸு இப்படி கிடச்ச உடனே நீங்கள் அப்படியே வாங்கி போட்டுடுறீங்க அந்த பக்கம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அவங்க விளையாடுறது பார்த்து நீங்கள் அதோட வெறித்தனமாக விளையாண்டுருக்கிறீங்க. அப்படியே அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்குறாரு. இப்போ ஃபேக் பாஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவர் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒரு ட்ரிக்கும் அவர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. இப்போ டக்குன்னு அந்த ஸ்மைலி அப்படியே ஒரு மாதிரி கட்டுப்படுத்திட்டு ஒரு மாதிரி மேட்சை சிவியராக பார்த்துட்டு இருக்க பாருங்க. கடைசியில் கோல் போட்டுறீங்க பாருங்க. செம்ம ஹாப்பி. பாஸ்கெட்டில் பால் விழுந்தோடனே இங்கே உங்கள் அம்மா சூப்பர் சூப்பர் போடு போடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் அப்பா வந்து என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லைங்க பொண்ணு, அதுக்கு இப்படி அடி கத்துவ இதாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க பாருங்கள். பார்த்தா பாஸ்கெட் பால் பிளேயர் ஷிபானா வின் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நிறையா எழுதி வச்சுருக்காரு அவங்க அப்பாவே. என்னங்க தூக்கி எந்திரிச்சு காட்டுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் காட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியில் அது வின் ஆனதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி. அப்படியே அந்த பாஸ்கெட் பால் இப்படி போட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க பாருங்கள். அவரு ஒரு மாதிரி சூப்பர்ன்ற மாதிரியே ஒரு பார்வையில் பார்த்துட்ருக்குறாரு. நீங்களும் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறீங்க. பா நீங்கள் வேறு லெவல் தான் மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு சொல்லிட்டுருக்குறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஓடி வரீங்க பாருங்கள். அந்த ஸ்பீடுக்கு அவரு கீழே இறங்கி ஓடி வராரு. நீங்கள் அப்படியே டைட்டாக அந்த ஸ்டேடியம் நடுவில் ஹக் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். அப்படியே வின் பண்ணதுனாலே வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, ரோஸ் பெட்டல்ஸ்லாம் உழுல. ஸோ அப்படிலாம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் உழுது, ஃபயர் கிராக்லாம் வெடிக்குது. செம்ம ஹாப்பியாகிடுது அங்கே இருக்கும் ஸ்டேடியம் எல்லாத்துக்கும். நீங்கள் உடனே ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு இப்படி பார்க்குறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்குலாம் ஹாப்பி. அப்படியே நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க பாருங்கள். அப்படியே அவர் உங்களை தூக்கி விட்டு அப்படியே சுற்றுறாரு. அப்படியே அவார்ட்லாம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட மைக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்கிட்டு பேசுகிறீங்க. அதனால் எப்போயும் அந்த பாஸ்கெட் பால் விட்டு போகிறது, என்னை தடுத்து மறுபடியும் இதே இதுக்கு கொண்டு வந்து என்னை விளையாடுன்னு சொன்ன வச்சது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறாரு. பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லும் போது ப்ரைஸ் வந்து அவங்கக்கிட்ட மைக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ சார் இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவரோட ஹஸ்பண்டும் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி உங்களோட ஹஸ்பண்டோட ஹிஸ்ட்ரியும் வந்து சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லும் போது அப்படியே அவரே பார்த்துட்ருக்கிறீங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தானே. ஸோ வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு.
எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்களும் அவர்கிட்ட சைலண்ட்டாக கேட்குறீங்க. அவரும் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக ஹக் பண்ணுறாரு. ஸோ இது அப்படியே ஒரு 6 மந்த் லேட்டர் அப்படி காட்டுறாங்க. இங்கே உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி பெருசாக இருக்குது. எஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. நீங்களும் உங்களோட அப்படியே வயிறு அப்படியே மெதுவாக பிடிச்சிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கை பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. அவரும் வந்து நிறைய பேசிட்டு வந்துட்டுருக்கிறாரு. டக்குன்னு அவரோட ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு பிக் ஆகுது. அப்படியே எடுத்து பார்க்குறாரு பாருங்க. ஏய், இது என்ன? ஏய் நீ நாளையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போகணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற? அதெல்லாம் வேணாம், அடி வாங்குவீங்க. என்ன பொண்டாட்டி மட்டும் தான் சாதிக்கணும், புருஷனுக்கு காசு இருக்குமோ? ஏன் புருஷன் சாதிக்கணும், பொண்டாட்டி காசு இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் அப்படி தான், எனக்கு தெரியாமல் நிறையா பண்ணுறீங்க, நான் பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே காட்டினா ஒலிம்பிக்ஸ் மேட்ச் நடந்துட்டுருக்குது. பேஸ்கெட் பால் தான். இங்கே உங்கள் ஹஸ்பண்ட் விளாண்டுருக்குறாங்க. அப்படியே கடைசியில் அவரும் வின் பண்ணிடுறாரு பாருங்க. கடைசியில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பையன் வந்திருக்கும். ஸோ அதனால உங்கள் பையனை தூக்கிட்டு அப்படியே ஷோல்டரில் போட்டு ஓடுறாங்க பாருங்க. பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அப்படியே ஓடுறாங்க. நீங்கள் அப்படியே சிரித்து கிளாப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே அப்படியே அவரும் அவார்ட் வாங்கிட்டு அவங்க கிட்ட வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒலிம்பிக் பிளேயர் மிஸ்டர் சஞ்சய் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி சிரிப்போட ஏய் அப்படின்ற மாதிரி அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சிடுறேன் காய்ஸ். ஓகே, நான் நினச்ச பர்சனுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அண்டு எப்படி சொல்கிறது, ஆர்மிஸ்க்கு இந்த ஒன் ஷாட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டவுட்லேயே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணது வந்து நீங்கள் தேவையாக நினச்சிக்கோங்க, தேவையாக நினச்சிக்கோங்க, ஓகேவா? இது நான் எந்த பர்சனுக்கு டெடிகேட் பண்ணுறேனோ அவங்களோட பர்சனை நினச்சிப்பாங்க, ஓகேவா? சரி, ஓகே, வெற்றிகரமாக இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுட்டேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அந்த மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, கமெண்ட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, நானும் பார்க்குறேன் இந்த ஒன் ஷாட்க்கு எவ்வளோ ரிவ்யூ போயிருக்குன்னு. சரி, ஓகே, அன்டில் தென் நன்றி, வணக்கம் ஃப்ரம் டார்க். பை காய்ஸ். சீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா, இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிட்டு. இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா?